காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் நான் தான் மாடல்னு சொல்லும்போது எனக்கு காஸ்டியூம்ஸ் தராமல் இருந்தாங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டப்போ வந்து என்ன வாட் ஐ எம் நாட் வர்த் ஃபார் இட் போல, திஸ் இஸ் நாட் மை பாத் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ கூட எனக்கு அதுதான் 2 விஷயமே இருந்தது. எனக்கு மாடலிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி என் கையில் ஒரு ஒர்க்கும் இருந்ததுனால அது எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணல. எப்பவுமே அதுதான் எனக்கு 2 பேலன்சிங்காக ஏதாச்சும் கிடச்சிக்கிட்டே இருக்கறனால ஒன்று நான் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் விட மாட்டேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஓகே பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பிஸியாக மெஜாரிட்டி டைம் நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து அஃபெக்டே ஆக மாட்டோம். என்ன நடந்தாலுமே நம்ம பிஸியாக வைக்காம இருந்தால் தான் வந்து அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து கண்டதே யோசிக்க தோணும். ஸோ மெஜாரிட்டி வந்து என்கிட்ட எந்த வேலையுமே இல்லைனா கூட நானே ஏதாச்சும் ஒரு வேலையை எடுத்துட்டு அந்த ஃபுல் டேவை வந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துப்பேன். என்னோட மெயின் கோலே வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து நிம்மதியாக போய் படுத்து தூங்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கும் என் லைஃப்பில். பெருசாக வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும், அந்த டே நான் நிம்மதியாக இருந்தால் போதும். நிம்மதியாக என் ஃபேமிலியை பார்த்துட்டு என்னோட மென்டல் பீஸ் வந்து நிம்மதியாக இருந்தால் போதும். நம்மளோட மென்டல் ஹெல்த்தை தவிர வேற எதுவுமே இம்பார்ட்டன்டே கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.